வணக்கம் மக்களே, வணக்கம். எஸ்டிவி நான் ராக் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளமுடன். மக்களே, இன்னும் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, எனக்கு பிடிச்ச ஒரு குட்டி விஷயம், யதார்த்தமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னு ஆச்சரியமாக யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, சாதாரண ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? அதாவது நம்ம நீண்ட தூர பயணம் செய்வோம் அல்லவா? நீண்ட தூரம், அதாவது சென்னையிலிருந்து உதாரணம் கன்னியாகுமரியோ, இல்லை கன்னியாகுமரியிலிருந்து மதுரையோ, இல்லை திருநெல்வேலியோ, சென்னை டு திருநெல்வேலி, சென்னை டு பெங்களூர், இந்த மாதிரி நம்ம பல இடங்களுக்கு நம்ம வந்து பயணம் செய்கிறோம். இந்த பயணம் செய்வது நம்முடைய வசதியை பொறுத்து பயணம் செய்கிறோம். சில பேர் காசு நிறைய இருந்தால் நம்ம இது விமான ஊர்தியில் பயணம் செய்யலாம். இல்லை என்றால் நமக்கு இது ரயிலில் பயணம் செய்யலாம், இல்லை என்றால் பேருந்தில் பயணம் செய்யலாம். இப்படி பயணம் செய்வதில் பல வழிகள் இருக்கிறது. ஆனால் இந்த நமக்கு வந்து விமானம் ரயில் ஓட்டுற அந்த டிரைவரை பார்த்து நம்மளால் மீட் பண்ணி பேசுவதுக்கு நமக்கு டைம் கிடைக்காது. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்ணலாம். கடவுளே, நம்மளை இந்த தூரம் வரைக்கும் நம்மளை பத்திரமா பாதுகாத்து விட்ட அவங்களுக்கு நன்றி, நீங்கள் அவங்கள ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நம்ம சொல்கிறதுல குறைஞ்சே போக மாட்டோம். மனசில் ப்ரேயர் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து நம்ம பேருந்தில் பயணம் செய்யும் போது பாவம், பேருந்தில் இருக்கவங்க 2 ஓட்டுநர்கள் இருப்பார்கள் என்றாலும் கண் விழித்து நம்மை பத்திரமாக நாம் எங்கு ஏறிவிட்டு எங்கு இறங்குகிறோம் என்ற இடம் வரைக்கும் நம்மளை கண்ணும் கருத்துமாக பத்திரமாக கொண்டு சென்று சேர்க்கிற அந்த வாகன ஓட்டுநர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் ஃப்ளைட் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், ட்ரெயின் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், இல்லை பேருந்து ஓட்டுறவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம மனமார்ந்த நன்றியை சொல்றதுல தப்பே இல்லை. என்னுடைய ஹேபிட், நான் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஏறும்போது இறங்கும்போது லோக்கல் பஸ் டிரைவருக்கு நம்ம அவங்க பேசுகிற அளவு அங்கே இருக்க மாட்டாங்க. பட் நம்ம மைண்டில் ரிமைண்ட் பண்ணிட்டு வருவோம். ஆனால் இது நம்ம வந்து லாங் ட்ராவல் பண்ணுறோன்னா கண்டிப்பாக பேருந்து ஓட்டுநர்களுக்கு நான் இறங்கும்போது ரொம்ப நன்றிங்க, எங்களை பத்திரமா இங்கே வந்து கொண்டு விட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். என்ன பார்த்தா அவங்களுக்கு அது சில பேர் வந்து ஓகே தேங்க்ஸ், எல்லாருமே ஓகே தேங்க்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆனாலும் சில பேருக்கு நம்மளை பார்த்த காமெடியாக கூட இருக்கிறோம். அது எனக்கு பிரச்சனை இல்லை. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. என்னுடைய மனதுக்கு பட்டதை நான் செய்வேன். அது வந்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. அதே மாதிரி நீங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஏதாவது குட்டி கேரக்டர், இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் அந்த மாதிரி அனுபவங்கள் இருந்தால் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.